வணக்கம் நேயர்களே, ஹோலி மேரி தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. பெரிய வியாழக்கிழமையான இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றேன். அதிலும் இன்றைய நாளில் கத்தோலிக்க திருச்சபையில் மிக முக்கிய 3 நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. ஆகவே இன்றைய நாள் கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகவும் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், இன்றைய நாளில் முக்கிய 3 நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. ஒன்று, இயேசு தன்னுடைய நினைவாக நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். அடுத்ததாக அந்த நற்கருணையை தினம் தினம் பெற்று மக்களுக்கு வழங்குவதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். அதே போன்று மூன்றாவதாக அந்த நற்கருணையை பெற்றுக்கொள்பவர்கள் வாழ்வு, அவர்கள் எவ்வாறாக வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை வழங்குவதற்காக கட்டளைகளை வழங்குகின்ற ஒரு முக்கியமான நாளாக அமைகின்றது. அது மாத்திரமல்லாது, இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி நாட்களில் பயணிக்கின்ற அதே போன்று இறை மகன் என்பதையும் தாண்டி தாட்சியினுடைய உச்சகட்டமாக தன்னுடைய அன்பு சீடர்களினுடைய பாதத்தை கழுவுகின்ற நிகழ்வும் இன்றைய நாளில் தான் இடம்பெறுகின்றது. ஆகவே இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையினூடாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கின்றன. அதே போன்று கத்தோலிக்க திருச்சபையின் உள்ளும் பல்வேறு விடயங்கள், வழிபாடுகளிலும் கூட பல்வேறு மாற்றங்கள் இன்றைய நாளில் இடம்பெறுகின்றது. அத்தகைய விடயங்களை உள்ளடக்கிய விசேட தொகுப்புடன் தற்போது இணைந்து கொள்ளலாம். கத்தோலிக்கர்களுக்கு ஏன் இன்றைய நாள் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று பார்த்தால், பெரிய வியாழன் என்பது கத்தோலிக்கர்கள் மட்டுமல்லாது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நாள் முக்கியத்துவம் பெறுகின்றது. எவ்வாறு என்றால், இயேசு கிறிஸ்து இன்றைய நாள் தன்னுடைய சீடர்களுடன் இறுதி உணவில் பங்கேற்றார். இந்த நாளின் போது பல்வேறு விடயங்களில் முக்கியமாக சீடர்களின் கால்களை கழுவுகின்ற ஒரு நிகழ்வும் இங்கு இடம்பெறுகின்றது. ஆகவே கத்தோலிக்க திருச்சபை திருப்பலிகளில் இந்த விடயமும் அரங்கேறுகின்றது. இன்றைய நாள் எவ்வாறாக முக்கியத்துவம் பெறுகிறது என்ற விடயங்கள் தொடர்பில் பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம், பெரிய வியாழக்கிழமையில் கத்தோலிக்க திருச்சபையினுள் எத்தகைய விடயங்கள் இடம்பெறுகின்றன என்பது தொடர்பில். அதிலும் மிக முக்கியமாக திருப்பலி பூஜையின் போது இயேசுவினுடைய இறுதி ராப்போசனத்தை நினைவு கூறும் வகையிலான நிகழ்வுகளும் திருப்பலி பூஜையினுடைய மத்திய பகுதியில் இடம்பெறுகின்றது, அதாவது நடுப்பகுதியில் இடம்பெறுகின்றது. அது மாத்திரமல்லாது, இந்த திருப்பலி பூஜையின் போது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கால்களை கழுவி முத்தமிட்ட நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இன்றைய திருப்பலி பூஜையின் போது குறித்த சடங்கும் கூட இடம்பெறுகின்றது. அதே போன்று திருப்பலியினுடைய இறுதியில் நற்கருணை இடமாற்றப்பட்டு ஆராதனைகள் கோவில்களில் ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த விடயத்தில் நற்கருணை இடமாற்றல் நிகழ்வு இடம்பெறுகின்ற விடயம் தொடர்பில் நாம் விரிவாக பார்த்தோமேயானால், இன்றைய திருப்பலியினுடைய இறுதியில் வழிபாட்டு சடங்குகளினுடைய இறுதி பகுதியானது நற்கருணை இடமாற்றல் சடங்காக அமையப்பெறுகின்றது. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன் எஸ்தமேனி தோட்டத்தில் தன் தந்தையோடு செபத்தில் ஒன்றிணைந்திருப்பதை சிந்திக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று திவ்ய நற்கருணை இடமாற்றப்படுவதன் நோக்கம் இவ்விரவிலே இயேசு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாகவும், கலங்கிய இயேசு அவரின் பிள்ளையாகிய நாம் இன்றைய நாளில் விழித்திருந்து தனியாகவும் சமூகமாகவும் அவருடைய பாடுகளையும் வேதனைகளையும் உணர்ந்து பரம அன்பினை ஏற்று தியானித்து அவருடன் இணைந்து எமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆகும். எமது வாழ்வு பயணமானது சிலுவையினூடாக இயேசுவின் வழியை பின்பற்றுவதாக அமையப்பெற வேண்டும். இறைவனுடனும் அவருடைய அன்பு குமாரனுடனும் 1 மணி நேரமாவது செலவிட நம்மை ஆயத்தம் செய்து கொள்வதற்கு இந்த திருவிழிப்பு வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கத்தோலிக்க திருச்சபையினுள்
இன்றைய நாளில் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆம் நேயர்களே, இவற்றினூடாக ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது பெரிய வியாழன் என்றாலே எமக்கு நினைவுக்கு வருவது இறுதி இராப்போசன வேளையில் இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களினுடைய பாதங்களை கழுவிய சடங்காகும். அதனை நாம் திருச்சபையிலும் கூட இன்றைய பெரிய வியாழன் திருப்பலி பூஜைகளின் பொழுது ஒரு சடங்காக கத்தோலிக்க திருச்சபையில் நிறைவேற்றுகின்றோம் அல்லவா? ஆகவே இதனூடாக இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு பாதத்தை கழுவியதனூடாக தன்னுடைய தாழ்ச்சியான மனப்பான்மையை ஒரு அளப்பெரிய ஒரு படிப்பினையாக நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே நாமும் கூட இந்த தாழ்ச்சி உணர்வை சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஏற்ற ஒரு படிப்பினையை இந்த நிகழ்வினூடாக கற்றுக்கொள்கின்றோம். ஆம், அது மாத்திரமல்லாது குருத்துவத்தை ஏற்படுத்தியதோடு இந்த நற்கருணையை பகிர்ந்து உட்கொள்கின்றவர்கள், நற்கருணையை பெற்றுக்கொள்கின்றவர்கள் எவ்வாறாக வாழ வேண்டும் என்ற படிப்பினையையும் கட்டளைகளையும் கூட இன்றைய நாளில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளுக்கு அமைவாக அவருடைய வாழ்க்கையினூடாகவும் இன்றைய நாளின் நற்செய்திகள், அதே போன்று இன்றைய நாளில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருப்பலிகளில் அரங்கேறுகின்ற ஒவ்வொரு சடங்குகளும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்து தற்போதைய சமுதாயத்தில் நாம் இறை வாழ்வை வாழ்வதற்கு, அதே போன்று நம்முடைய பாவ வாழ்வில் இருந்து விடுபட்டு செல்வதற்கு ஒரு சிறப்பான படிப்பினைகளை புகட்டுகின்ற நாளாக இன்றைய பெரிய வியாழக்கிழமை அமைந்திருக்கின்றது. ஆம், அது மாத்திரமல்லாது நாளைய தினம் இயேசுவினுடைய இறப்பு நாள். அதுவும் இயேசு கிறிஸ்து இறைமகன் நம் அனைவருடைய பாவங்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்த நாளாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அன்றைய நாளுக்கு தயாராகுவதற்கு முன்னராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையுடன் ஒன்றித்திருந்து ஜெபிக்கின்ற இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு நீங்காதா என்று கெத்செமனே தோட்டத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையிடம் வேண்டி கேட்கின்றார். அந்த இரவு திருவிழிப்பு இரவாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையுடன் எவ்வாறு அந்த இரவில் ஒன்றித்திருந்தாரோ, அந்த துன்பகரமான கிண்ணம் என்னை விட்டு நீங்க கூடாதா என்றவாறாக, அதுவும் என்னுடைய விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பப்படி என்று இறை திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த செயற்பாடுகளில் இருந்து நாமும் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய தந்தையுடன் ஒன்றித்திருந்து இன்றைய நாளில் செபித்தாரோ, நாமும் இறை மக்களாக அவருடன் ஒன்றித்திருந்து தந்தை மகன் தூய ஆவியின் வழியாக மனமாற்றத்தை பெறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றைய நாள் குறித்த பல்வேறு விடயங்களை இந்த தொகுப்பினூடாக உங்களுக்கு வழங்கி இருந்தோம் என்று நம்புகின்றோம். இவ்வாறாக நாளைய தினமும் மீண்டும் விசேட தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.